Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி. சென்னையில் இருந்து புறப்பட்டு கொடநாடு செல்கிறார் சசிகலா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் முதல் முறையாக கொடநாடு செல்கிறார் சசிகலா. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். சென்னையில் இருந்து புறப்பட்டு கொடநாடு செல்கிறார் சசிகலா என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? சென்னையிலிருந்து கொடநாடுக்கு புறப்பட்டிருக்கிறார் திருமதி சசிகலா. நீங்கள் சொன்னது போன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக சசிகலா அவர்கள் கொடநாடுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில, ஒரு அரசியல் சூழ்நிலையில கொடநாடு செல்வது, அந்த பயணம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கொடநாடு பங்களா என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகவே பார்க்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவ்வப்போது ஓய்வெடுப்பதற்காக அங்கே கொடநாடுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொடநாடு பங்களா ஒரு அவருடைய முகாம் அலுவலகமாகவே செயல்பட்டது. அவ்வப்போது செல்வி ஜெயலலிதா வந்து கொடநாடுக்கு செல்லும் போதெல்லாம் அவருடன் சசிகலாவும் பயணப்படுவது வழக்கம். அந்த வகையில கொடநாடு பங்களா என்பது திருமதி சசிகலாவுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் அவ்வப்போது சென்று வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. தமிழ்நாடு அரசியலிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு சென்றார். அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு தான் அவர் வந்து சிறையிலிருந்து வெளியே வந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்துல அவர் வந்து செயல்பட்டு வருகிறார். அதிமுக அணிகளை வந்து ஒன்றிணைப்போம் என்ற ஒரு சூழலை ஏற்று அதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவ்வப்போது தெரிவித்து வரக்கூடிய நிலையில ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முறையாக தற்போது அவர் வந்து கொடநாடுக்கு செல்ல இருக்கிறார். இன்று இரவு அவர் வந்து கொடநாட்டில் தங்க இருப்பதாக தெரிகிறது. சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோயம்புத்தூர் சென்று அங்கிருந்து வாகனம் மூலமாக அவர் வந்து கொடநாடுக்கு சென்றடைய இருக்கிறார். இன்று இரவு கொடநாட்டில் தங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு சில பூஜைகள் செய்ய இருப்பதாக, சில பரிகாரங்கள் செய்ய இருப்பதாக முதற்கட்ட அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று இரவு அங்கு தங்கும் சசிகலா நாளை கொடநாட்டில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து தஞ்சாவூருக்கு பயணம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில திருமதி சசிகலா வந்து கொடநாடு செல்லக்கூடிய அந்த செய்தி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.